ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஹாரன். இதில் வந்து நிறையா சவுண்டு வரும், வர மாதிரி இருக்க ஹாரனு. அப்படி இதில் நிறைய சவுண்டு வர அளவுக்கு இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கிறத இன்றைக்கி இதை உடச்சி பார்த்துருவோம் வாங்க. இவங்க எத்தனை ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதான் அந்த பவர் கொடுக்குற பட்டன், 2 பட்டனு. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இது அட்ஜஸ்ட் பண்ண வந்து இந்த இங்கே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட் பண்ண சவுண்டு வந்து மாறும். இதை வந்து கழட்டி பார்த்துருவோம் அதுக்குள்ளே என்ன இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இதை கழட்டி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வெறும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹோலோடு இருக்குங்க. இது வழியாக காற்று வெளில வர மாதிரி கொடுத்துருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. இதில் இது அந்த பேப்பர் பாருங்கள், வைப்ரேஷன் ஆகிற பேப்பர். இது எடுத்தால் இதுவும் தனியாக வந்துருக்கு. இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம ஸ்பீக்கரில் இருக்கும், அந்த சென்டரில் ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதில் காயில் வந்து உள்ளே கட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் பவர் வரும்போது நம்மளோட பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த வைப்ரேஷன் வந்து இதுக்குள்ளே ஏராக வெளியே வந்து நமக்கு சவுண்டை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா யாராவது இதை பற்றி தெரிஞ்சவங்களும் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது இப்படி தான் ஒர்க் ஆகும், அதான் உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன். இல்லை இது வேறு மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததுலேருந்து மாற்றிப்போம். இப்போ இதை பிரிச்சுருவோம். இதுக்குள்ளே வந்து காயில் இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரில் இருக்கக்கூடிய திங்ஸ் அவ்வளோதான். கொஞ்சோண்டு காயில், ஒரு பிளாஸ்டிக் டப்பா, பின்னாடி இருக்கக்கூடிய தகரம், அவ்வளோதான். ஓகே, திரும்ப அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருளை உடைக்கும் போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஒரு பாய்.